ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சிறுசேமிப்பு. நிறைய பேர் ரீசெண்ட் டேஸ்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேட் பண்றாங்க. பட் 20 to 30 பாயிண்ட்ஸ் கன்சிஸ்டண்டா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருது, இல்ல டைம் டிகேனால பிரீமியம் மெல்ட் ஆகுது. பிகாஸ் மார்க்கெட்ல ப்ராப்பர் சப்ஜெக்ட் தெரியாம ட்ரேட் பண்றதுதான் மெயின் ரீசனே. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராப்பரா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் ஈஸியா எடுக்க முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் நிஃப்டில வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இங்க நம்ம பார்க்கலாம். நிறைய பேரு சிபிஆர் 20, 50, 100 EMA எக்ஸெட்ரா இண்டிகேட்டர்ஸ் வச்சு நிறைய ட்ரேட் பண்றாங்க. பட் ப்ராஃபிட் வருதா அப்படின்னு கேட்டா டவுட் தான். சார் 4 நாள் 3 நாள் வருது, ஆனா 5வது நாள் பிடிச்ச ப்ராஃபிட்ஸ் எல்லாமே போயிருது. கரெக்டா? இப்படிதான் நிறைய பேர் ட்ரேடிங்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா, லாஜிக் ஆஃப் தி மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்காம ட்ரேட் பண்றதுதான் இதோட மெயின் ப்ராப்ளமே. அதை தெரிஞ்சுட்டா ஏன் மார்க்கெட் மேல போகுது, ஏன் மார்க்கெட் கீழே வருது, ஏன் சைட்வேஸ் போகுது, எந்த இடத்துல இருந்து மேல போகுது, ஏன் ஒய், எந்த இடத்துல இருந்து கீழே வருது, அதுக்கான ரீசன் என்ன, சைட்வேஸ் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு, ஏன், என்ன ரீசன், இதுக்கு எல்லாத்துக்கும் பியூரா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம, ஆப்ஷன் மெல்ட் ஆகி பிரீமியம் மெல்ட் ஆகி அது லாஸ் ஆகாம நம்ம ஈஸியா தப்பிக்க முடியும். லாஜிக் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் எடுக்க முடியும். நாட் ஓன்லி ஆப்ஷன் ட்ரேடிங்ல, ஈவன் கமோடிட்டிஸ்ல க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், இந்தியன் மார்க்கெட் ஈக்விட்டிஸ், இது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஃபாரெக்ஸ்ல, ஏன் யூஎஸ் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா லாஜிக் ஆஃப் தி மார்க்கெட் என்னங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? சோ அது தெரிஞ்சிட்டாலே நம்மளால பெரிய லெவல்ல ப்ராஃபிட் சம்பாதிச்சு இந்த மார்க்கெட்ல நம்ம வின் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம டாபிக் குள்ள போடுவாங்க. நிஃப்டி இது 1 ஹவர் கேண்டில். அமெரிக்கா ஈரான் இஷ்யூனால நிறைய டேஸ்ல பாத்தீங்கன்னா கேப் அப், கேப் டவுன், கேப் அப் அப்படின்னு தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சினாரியோல ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. தப்புன்னு அடுத்த நாள் கேப் அப் ஆயிருக்கும். ஓ, ஷார்ட் இந்த இடத்துல நீங்க லாங் போலாமோ இல்ல ஷார்ட் போலாமோ ஏதோ யோசிச்சு வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி போகும்போது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோல நான் நோ கேப் கேண்டில் அப்படிங்கறத யூஸ் பண்றேன். அந்த இதை மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வராது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60% to 70% அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 1 hour கேண்டில் நிஃப்டி மே 26th இருந்து கண்டினியூவா ஃபால். எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 9 வரைக்கும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்காங்க? ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. அழகா டெக்னிக்கல் படி ப்ராப்பரா ஃபால் கொடுத்துருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சினாரியோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ண போனதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். நியூஸ் இதெல்லாமே இருக்கலாம், இம்பாக்ட் பண்ணலாம், கரெக்ட் தான். பட் டெக்னிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒர்க் ஆகும். எந்த மார்க்கெட், அதாவது இந்த பட்ஜெட் மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு பேனிக் சினாரியோ இது மாதிரில மார்க்கெட் ஃபாஸ்டா மேல கீழே போறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு
கான்ஸ்டன்டான ஒரு சினாரியோ கிடைக்குது அப்படின்னா நம்மளால வந்து ஒரு 70 to 80% வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்னால தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. சரி ஃபைன். நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக்ல வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இந்த ட்ரேட்ல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மார்க்கெட்ல வந்து மூவே இல்லை. சரிங்களா? மார்க்கெட்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சடன் ஃபால் எவ்வளோ ஃபாஸ்டா ஃபால் ஆச்சோ அதை விட ஒரு டைம் ஃபாஸ்டா மேல போயிருக்கு. எவ்வளோ குயிக்கா மார்க்கெட் ஃபால் ஆச்சோ அதை விட ஃபாஸ்டா மார்க்கெட் மேல போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ள வந்து ரெண்டே பேர் தான். ஒன்னு பையர்ஸ், இன்னொன்னு செல்லர்ஸ். இதுல யார் அதிகமா டாமினேட் பண்றாங்களோ அவங்க சைடு தான் மார்க்கெட் போகும். இதுதான் பேசிக். இந்த லாஜிக் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. பட் அதை விட பையர்ஸ் டாமினேஷன் அதிகமா இருந்தனால மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மார்க்கெட் வந்து பையர்ஸ் லாஜிக் டாமினேஷன் அதிகமா இருக்குன்னு. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதை பார்க்காம, இந்த பையர்ஸோட சினாரியோ பார்க்காம, அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம இந்த இடத்துல வந்து செல் போவாங்க. புட் ஆப்ஷன் எடுப்பாங்க. ஆப்ஷன்ல 2 கேண்டில் போட்டுருச்சு, 3வது கேண்டில் பெரிய கேண்டில், நான் எடுத்துறேன் புட் ஆப்ஷன், மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்ட்டு. சரி, அவங்க கூட வந்து இந்த ரேஞ்ச் வரும்போது ப்ராஃபிட் வந்துடும். பட் இந்த சினாரியோல எடுக்கிறவங்களுக்கு இந்த சினாரியோல எடுக்கிறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆயிடும். ஸோ இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுல என்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆனது ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் பண்ண முடியல. இது வந்து செகண்ட் சினாரியோ. ஓகே, இந்த இடத்துல இருந்து புல் பேக் தான் ஆக போகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ரெட் கேண்டில்ல ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஏன் புல் பேக் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்திருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு லாஜிக் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களால கான்பிடென்ட்டா உட்கார முடியும். இது தேர்ட் சினாரியோ. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலதான் போக போகுது. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி, இந்த அடுத்த கேண்டில்ல கிரீன் கேண்டில் நீங்க எந்த இடத்துல வேணா என்ட்ரி கொடுக்கலாம். இல்ல சார் நான் வந்து இது 1 hour கேண்டில், நீங்க லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நீங்க எந்த இடத்துல வேணா என்ட்ரி கொடுக்கலாம். நீங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னது. ஒன்னு இதோட இதுக்கு கீழே, இந்த ஸ்பைக்கு கீழே, ரெட் கேண்டிலோட ஸ்பைக்கு கீழே, இல்ல நான் வந்து கொஞ்சம் சேஃப் சைட்ல ப்ளே பண்றேன் அப்படின்னா இதோட லோ கீழே நீங்க வச்சுக்கிறீங்க. என்ட்ரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட்ங்கிறது வந்து இந்த லெவல். சரிங்களா? இந்த லெவல் நீங்க இங்க எடுக்கிறீங்க என்ட்ரி. எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னா 360 பாயிண்ட்ஸ். இல்ல சார் என்னால வந்து இது எப்போ எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூன் 30 அப்படிங்கிறது கடைசி கேண்டில்ல 315 கேண்டில்ல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இதோட எக்ஸிட் வந்து ஜூலை 3 ஃபர்ஸ்ட் கேண்டில் கிடைச்சிருக்கு. நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணல, நான் ஒரு 2 டேஸ்ல கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முந்தின கேண்டிலோ இல்ல இங்க கேண்டிலையோ நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு முந்தின தேர்ஸ்டே கேண்டில்லையே ஜூலை 2 நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சில் நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கூட எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ், 260 பாயிண்ட்ஸ், ஒரு 260 பாயிண்ட்ஸ் வந்து உங்களால ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். நீங்க ஜூன் 30 எடுக்கிறீங்க, ஜூலை 2 கட் பண்றீங்க. ஒரு 1 or 2 டேஸ் தான் வந்து 2 டேஸ் நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் நீங்க ஆப்ஷனா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ்ல சரி, டெரிவேட்டிவ்ஸ்ல ஃபியூச்சர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. சரி, இதுல வந்து ஒரு விஷயம், இந்த இடத்துல வந்து 65 லாட் சைஸ் 65 into 260 பாயிண்ட்ஸ், 260 பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களால வந்து 60,900 rupees. இதுல வந்து நீங்க வந்து 5 லாட் போறீங்களா 10 லாட் போறீங்களா
டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான். பட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப சின்னது. டார்கெட்டுங்கிறது வந்து 1:2 1:3 வரைக்கும் ஈஸியா வந்து நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். சரியா? இது காட்டுறது இது வந்து நான் உங்களுக்கு ஏன் காட்டுறேன்னா, ஈஸியா வந்து மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்க முடியும். நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். நல்ல ப்ராஃபிட் நிறைய பண்ண முடியும். ஆனா விஷயம் தெரியாம பண்ணா ரொம்ப ஈஸியான பிளேஸ்ல கூட ஒரு பேனிக் ஆகி ஒரு எமோஷன்ல 1000 ரூபாய் வந்தாலே போது 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 போதும் அப்படின்ட்டு 2000 ரூபாய் இல்லாட்டி 3000 ரூபாய் வந்துருச்சுன்னா கை காலெல்லாம் அப்படியே வேர்த்து 5000 ரூபாய் பக்கம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கை கால்லாம் வந்து ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிற மாதிரி ஆகி, இதெல்லாம் என்ன ரீசன் தெரியுமா? ப்ராப்பரா நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. தட்ஸ் வை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு லாட் போனாலும் ஒரே மாதிரி எமோஷன் தான். நீங்க அந்த இடத்துல 100 லாட் போனாலும் சேம் எமோஷன் தான். ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் தெரியும். ஸோ நான் கான்ஃபிடண்டா உட்காருவேன். நான் ப்ராஃபிட்ஸ் பார்க்க மாட்டேன். என்னோட கேண்டில்ல வந்து எந்த மாதிரி மூவ் இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராங்கா உட்கார முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து மீட் பண்ணலாம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.